குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியாக வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டில தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வார பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதங்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ 8ஆம் இடத்தில் சனி, அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம். கூட சுக்ரன் யார் உங்களுடைய லக்னத்திற்கு அப்படின்னா 3-10. அப்போ 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களோட முயற்சி ஸ்தானம், உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சனியோட சேர்ந்து காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் இடத்துலையும் உங்களுக்கு 8ஆம் இடத்துலையும் இருக்காரு. ஸோ 8-12 அப்படிங்கிறது ஒரு ரீதியான ஒரு கனெக்ஷன். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு சிறு அடிகள், இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கால் அடிப்படும் நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சுக்கிரன் சேரும் போது, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிவயிறு பிரச்சனை. ஸோ அடிவயிறுல ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும். இப்போ ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம கணையம் அந்த இடத்துல இருக்கு. பெண்களா இருந்தா பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இம்பேக்ட்ஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அலர்ட் கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துரு. ஏன்னா ஒரு சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அலர்ட் கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப அந்த அலர்ட் கொடுக்கும் போதே உங்களுடைய ஃபுட்டு அது எல்லாமே சரி பண்ணிக்கோங்க. இல்ல நான் என்ன மாதிரி தான் இருப்பேன், நான் யார் சொல்றதும் கேட்க மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை பூகம்பகமாக வெடிக்கும். அப்போ ஆப்ரேஷன், சர்ஜரின்ட்டு போய் முடியும். எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி வந்து ஒரு கணக்கே இல்லாமல் நீங்கள் வந்து அதை சாப்பிட்றீங்க, உங்களோட உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ், படிப்பு, ஸ்கூலில் ஹெல்த் ப்ராப்ளம் அதெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தை ஒழுங்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ காலும் பாதிக்கப்படும், அதே மாதிரி அடிவயிறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே இந்த அஷ்டம சனியில் நம்ம தொழில் செய்யலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 100% உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக கண்டிப்பாக பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லதா பேசியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசுவாங்க. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தான் உனக்கு எல்லாமே, உனக்கு சூப்பரா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னவங்களே இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் வச்சுட்டு உங்களை கெட்ட பேரும் அவமானங்கள் எல்லாத்துலயும் உங்களை இழுத்து விட்டுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாரு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ராகுவோட வீட்டிலிருந்து எல்லாருமே வந்து விலகி 8ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய துணைவியார் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் நல்ல ஹெல்ப் இருக்க போகுது. ஸோ சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனைகள்லேருந்து ஒரு 50% ஆஃப் விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இப்போ 8ஆம் இடத்துல போய் எல்லா கிரகங்களும் வராங்க. ஸோ உங்களுடைய 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து இப்போ சனியோட சேரப்போகிறார். லக்னாதிபதி சனியோட சேரப்போகிறார். செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 4 9ஆம் இடத்துக்குரிய சனியோட சேரப்போகிறார். அப்போ இவ்வளவும் போய் அந்த 8ல போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சுத்தி சுத்தி பிரச்சனை தான். அப்ப இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு எதிர்பார்த்த ஒரு துணைவியார் உங்களுக்கு வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் கிடையாது. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒரு ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது மூலியமா பிரச்சனை, ஒழுங்கா வேலை செய்யாத அந்த பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த துணைவியார் ஒரு கல்யாணம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வேலை இல்லை நான் இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு கல்யாணம் கூடி வருது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வாழ்க்கை வராது. அது வந்து 100% கிடைக்காது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல டைம்ல நமக்கு நல்லது நடக்கும், கெட்ட டைம்ல என்னதான் பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு. புது முயற்சிகள் பண்ணவே கூடாது. சனி பகவான் 8ல இருந்து பார்வை செலுத்தும்போது டெஃபினட்டா பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனையில உங்களுக்கு வந்து மேலும் மேலும் பிரளயமா ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு காட்டக்கூடிய அறிகுறி தான் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ என்னதான் பண்றது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, நீங்க அமைதியா சனி போற போக்குல உங்களை எப்படி கொண்டுட்டு போறாரோ அமைதியா அது படி போனீங்கனாலே அவர் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சிருவார். இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தா வந்து பெரிய இழப்புகள் நேரிடும். அப்போ வந்து அமைதியா இருந்து, இப்போ நீங்க வேலையெல்லாம் மாறுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாறிடாதீங்க. ஏன்னா வேலை விட்டு போகுமே தவிர புது வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களோட மைண்ட் மேனிப்புலேட்னா 7ல ராகு இருக்கும்போது மைண்ட் மேனிப்புலேட் பண்றக்கூடிய அந்த மனிதர்கள் வருவாங்க. இதை பண்ண அதை பண்ண அப்படி பண்ண, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பரிகாரம் செய்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. ஆனா சனி பகவான் பார்வை செலுத்திட்டாரு 8ல அப்படின்னாலே வந்து கண்டிப்பா வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தான் அர்த்தம். நீங்க வந்து யார் சொல்றதே கேட்காம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. சனிக்கு அமைதியா இருந்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதியா இருந்து ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி தாட்டெல்லாம் இல்லாம இருந்து அவ்வளோ பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரும் அதிர்ஷ்டம் தான். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெட்டதே நடக்காது, கெட்டது மட்டும் நடக்காது, நல்லதும் நடக்கும். ஏன்னா அஷ்டம சனி பார்வையில வந்து சில பார்வைகள் வந்து அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க. அப்போ நான் வந்து ஒரு முன்னேற்றம் பண்ண போற, சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படி கிடையாது, அங்க பிரச்சனை கொடுப்பாரு. அமைதியா இருந்து பொறுமையா இருந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்த நகர்த்தும் போது அந்த இடத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இப்போ உங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த 11ஆம் இடத்துல வந்து வக்ரமாய் நிவர்த்தி ஆக போறாரு. சில லாபங்கள் குரு பார்வையும் இருக்க போகிறது. அப்ப திருமணம் எல்லா காரியங்களும் இந்த காலகட்டத்துல நெருங்கி வந்தாலும் விசாரித்து உங்களுடைய திருமணம் அப்படின்னு செய்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ 2க்கு உரியர் வந்து புதன், அவர் வந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. ஸோ வக்ர நிவர்த்தி ஆகும்போது இவ்வளோ நாள் வந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து சார்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக கையாளுங்க, எல்லாமே நல்லது நடக்கும்.
ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.